துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? சித்திர நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அடுத்ததாக விசாக நட்சத்திரம் துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதமுமே துலா ராசியா இருக்கிறது உண்டு. ஒரு நட்சத்திரத்துக்கு 2 ராசி வர்றதும் உண்டு. இப்போ சித்திர நட்சத்திரம் கன்னி ராசியும் உண்டு, துலா ராசியும் உண்டு. விசாக நட்சத்திரத்துக்கு துலா ராசியும் உண்டு, 4ஆம் பாதம் விருச்சக ராசியும் உண்டு. இதில் தப்பிச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. அப்போ இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி உண்டு. விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை எப்போதுமே உண்டு. விட்டு கொடுத்து போவாங்க எல்லா விஷயத்துலையுமே. சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி. சரி, இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது இதில் சிரமப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்திர நட்சத்திரம் துளாராசி அதீத கஷ்டங்கள், விசாக நட்சத்திரம் துளாராசி அதீத கஷ்டங்கள் உண்டு. இதில் கொஞ்சம் சமாளித்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் துளாராசி. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 2023லேருந்து 2025க்குள்ள 3 தடவை இவங்களுக்கு வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை. வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு வேலையே கிடைக்கல, சில பேருக்கு வேலையே கிடைக்கல. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு வேலை அடுத்த லெவலுக்கு நான் போவேனா, அடுத்த லெவலுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காம சிரமப்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு நல்ல ஆம்பிஷன் இருக்குது, அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணணும். சில பேருக்கு நிறைய ஆம்பிஷன் இருக்குது. சில பேருக்கு நல்ல திடமான நோக்கம் உண்டு. அதே போல் விடாமுயற்சி உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல மன உறுதி உண்டு சில விஷயங்களுக்கெல்லாம். ஆனால் என்னென்ன கொஞ்சம் நான் சொல்கிறேனேன்னு கோச்சிக்காதீங்க. துளாராசி பொறுத்தளவுக்கு ஆடம்பர செலவுகளை நீங்கள் எப்போ குறைச்சிக்கிறீங்களோ அப்போ தான் நல்லது. சில துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னென்ன 500 ரூபா 600 ரூபா கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஒரு புடவையை வாங்கிட்டு இது 2600 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்னு அடித்து சொல்லுவாங்க. இது நான் அதாங்க வாங்கினேன் அப்படி. அது அவங்க பெருமையாக சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. பெருமையாக சொல்லலைன்னா தூக்கம் வராது. அது நான் இந்த உள்ள விலைக்கு தான் வாங்கணும்னு சொன்னால் என்ன கௌரவமாக குறைஞ்சுன்னு, அதாவது மிகைப்படுத்தி சொன்னால்தான் அவங்களுக்கு. சில பேர் அதுலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் பிறந்தவர்கள் சில பேர் தற்பெருமை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில பேருக்கு தன்னை பற்றி தான் புகழ்ந்து பேசுகிறேன்னா அவங்களுக்கு தூக்கம், அவங்களே புகழ்ந்து பேசுகிறேன்னு தூக்கம் வராது சில பேருக்கு. அது மாதிரிலாம் உண்டு. சில பேர்லாம் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை, இருக்காங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது அவங்களோட குணாதிசயங்கள், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அது அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்க அப்படி தான். அது நம்ம இப்போ சரி விட நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அப்படியே அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இதிலே பார்த்தீங்கன்னா துளாராசியில் பிறந்தவர்களுக்கு தொழிலெலாம் எப்படி இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்டது நல்லா சிறப்பாக இருக்கும்.